அதனாலே உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், கனிவோடு கேட்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்கள், அவர்கள் சொல்லை எடுத்து நடங்கள். கணவனை சந்தோஷப்படுத்தணும். வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 வேலை. ஒரு பெண்ணுக்கு வீட்டில் 3 கடமை இருக்குது. அந்த 3 கடமை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக முதல் கடமை, உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் வீட்டில் உங்களின் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அம்மா வாப்பாட கண்ட்ரோலில் இருக்கீங்களா, அவங்களுக்கு கட்டுப்படணும். பின்ன கணவனுக்கு கட்டுப்படணும். வீட்டில் கணவனுக்கு கட்டுப்படுதல் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய மார்க்கம் கொடுத்த 3 கடமை. கணவனுக்கு முழுசாக கட்டுப்பட்டுறணும், கணவனை திருப்திப்படுத்தணும், கணவனை சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்தணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாகவே சொல்லி தருவார்கள். உன் கணவன் ஒரு நாள் உன் மீது சந்தோஷம் இல்லாமல் படுத்தால் அந்த இரவு அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய இரவுன்னாங்க. நம்ம மேலே கணவனுக்கு கோபம் வந்து தனியாக பெட்டில் போய் படுக்கார வைங்களேன், அந்த இரவு அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய இரவு. இதை விட பெரிய வார்த்தை என்ன இருக்குது? அதனால் கணவனை சந்தோஷப்படுத்த பழகுங்கள். கணவனுடைய திருப்தி வீட்டில் உங்களுக்கு கடமை. 2வது, அழகாக ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்ப்பது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மடியில் வளர்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வை சொல்லுங்கள், ரசூலை சொல்லுங்கள், நபியினுடைய நேசத்தை கொடுங்கள். எனக்கெல்லாம் அலிஃப் பா தா நான் மதரசாவில் போய் ஓதல, எங்கள் உம்மா ஓதி தந்தாங்க. என் உஸ்தாத்